கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இயேசுவோடு நான் நிகழ்ச்சியில் 48ஆம் பக்கத்தில் சந்திப்பதற்கு மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய வார்த்தையை பார்க்கும் முன்னாடி 2 பாடல் வரிகளை பார்க்கலாம். போராடும் என் நெஞ்சமே புகலிடம் மறந்தாயோ, பாராடும் இயேசு உண்டு பதராதே மனமே. போராடும் என் நெஞ்சமே புகலிடம் மறந்தாயோ, பாராடும் இயேசு உண்டு பதராதே மனமே. ஆமென். உலகத்தை அவருடைய இயேசுக்காக நீங்கள் தாயே கர்த்தர் கூட இருக்காரு. கர்த்தருடைய வார்த்தையை நம்ம இன்று பார்க்கலாம். சங்கீதம் 34ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும், கர்த்தர் அவர் எல்லாவற்றும் நின்று அவனை விடுவிப்பார். கர்த்தர் இன்னைக்கு சூப்பர் வார்த்தை கொடுத்துருக்காரு. நல்லா உங்களுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு, போராடுறவங்களுக்கு அவங்களுக்கு சூப்பர் வசனத்தை கொடுத்துருக்காரு. அதாவது பார்த்தீங்கன்னா, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும், கர்த்தர் அவை எல்லாவற்றிலும் இருந்து அவனை விடுவிப்பார். அப்போ நீங்கள் இருந்தீங்கன்னா இன்னைக்கு அநேக பேர் உங்களுக்கு வாழ்க்கையில போராட்டம், துன்பம், துயரம் இருக்கலாம். அதுல இருந்து உங்களுக்கு கர்த்தர் இன்னும் விடுதலை கொடுக்குறாரு. இந்த இரவிலே உங்களுக்கு விடுதலை கொடுக்குறாரு. இந்த 48ஆம் காலத்துல உங்களுக்கு ஏசப்பா போராட்ட துன்பத்திற்கு விடுதலை கொடுக்குறாரு. நீங்க கவலைப்படாதீங்க, ஏசப்பா கூட இருக்கிறாரு. அதாவது பார்த்தீங்கன்னா, நம்ம சூழ்நிலை நிறைய, நம்ம சுற்றி சூழ்நிலை நிறைய இருக்கலாம். நமக்கு எகென்ஸ்டாக இருக்கலாம். நம்ம பார்த்தீங்கன்னா உலகம் பூரா பார்த்தீங்கன்னா நம்ம இத்தனையும் போராட்டம் இருக்கலாம். அதேமாதிரி உங்கள் வாழ்க்கையில் இத்தனையும் போராட்டம் இருக்கலாம். என்னடா வாழ்க்கை அப்படின்னு நினைச்சிருக்கலாம். ஆனால் போராட்டங்களை பார்த்தா ஏசப்பா சொல்றாரு. ஏசப்பா என்ன சொல்றாரு உங்களுக்கு? அதான் பார்த்தீங்கன்னா, அவன் எல்லாவற்றிலிருந்து அவனை விடுவிப்பார். நீதிமானுக்கு துன்பங்கள் அதிகமாக இருக்கும், கர்த்தர் அவங்க எல்லாருக்கும் விடுவிப்பார். அதனால நீங்க பயப்படாதீங்க, தேவ பிள்ளைகள், நீங்க பயப்படாதீங்க. என்னடா நம்ம வாழ்க்கை இப்படியே இருக்கு, நம்ம வாழ்க்கை இப்படியே இருந்து 20,000 நம்ம வாழ்க்கையில வெளிச்சம் பிரகாசம் வராதா நீங்க நினைச்சிட்டே இருக்கலாம். நீங்க இன்னைக்கு அந்த ஏசப்பா அந்த வார்த்தை மூலியமா உங்களுக்கு வாழ்க்கையை பிரகாசமா இருந்து வாழ்க்கையை உங்களுக்கு போறாரு ஏசப்பா. நம்புங்க, விசுவாசிங்க, கர்த்தர் உங்களுக்கு நன்மையானே செய்வார். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாக.